ஆகவே காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிஜேபிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வட இந்தியக்காரர்கள் என்கிற நிலையிலே இந்தியை இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்க வேண்டும், ஒரே மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றவர்கள். இன்றைக்கும் அந்த உணர்வுதான் அவர்களிடையே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற இந்தியாவில் ஒரு மதம் இருக்க வேண்டும், ஒரு மொழி இருக்க வேண்டும், ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும். பல மொழிகள் கூடாது, ஒரே மொழிதான். பல மதங்கள் இருக்கக்கூடாது, ஒரே மதம்தான். பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். இதுதான் டெல்லியிலிருந்து ஆளுவோரின் எண்ணம். ஒரு சிறிய மாறுபாடு காங்கிரஸ் அல்லது காந்தி அல்லது ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த பன்மைத்துவத்தை எதிர்க்கவில்லை. எனவே இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம் என்கிற ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள் 1965. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட தமிழர்களின் போராட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். தமிழர்களை முட்டாள்கள் என்று வெளிப்படையாக பேசினார். இதெல்லாம் வரலாறு. ஆனால் அவர்கள் ஒரே மொழிதான் இருக்க வேண்டும், ஒரே மதம்தான் இருக்க வேண்டும் என்பதை ஒரு தீவிரமான நிலைப்பாடாக எடுக்கவில்லை. ஆனாலும் அந்த கட்சியிலும் மொழி வெறியர்கள் இருந்தார்கள், மத வெறியர்கள் இருந்தார்கள், பிராந்திய வெறி பிடித்தவர்கள் இருந்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைவரையுமே இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற வெறி கொண்டவர்கள் இருந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது.